இன்றைக்கி விலாக் வந்து டெய்லி விலாக் தான். அது வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் என்ன நடந்தது அப்படிங்கிறது முக்கியமானது மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், போர் அடிக்காத மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் சமையல் காமிக்கலிங்க, அதை தவிர்த்து மற்ற எல்லாமே காமிச்சிருக்கேன். இந்த மாலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாலை வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் கோர்த்தது. இதில் வந்து ரோஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் நாங்கள் விலைக்கு வாங்கினோம். மீதி எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து எங்களுடைய செடியில் பூத்ததுங்க. இதில் வந்து ஜம்பங்கியும் வந்து விலைக்கு வாங்கினோம். அது வந்து நாங்கள் பூ கட்டி கொடுத்துட்டு மீதி பூ வந்து இதில் வந்து ஒரு 2 கிலுக்கு மட்டும் வந்தது. அது நான் வச்சு இதில் கோர்த்தேன். பாருங்கள் எவ்வளோ நீளமான மாலை அப்படின்ட்டு. இந்த நீளமான மாலை எதுக்கு நான் யூஸ் பண்ணேன், எந்த சாமிக்கு அப்படிங்கிறது நீங்கள் கடைசியில் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது திருவிழாவோட மாதம். திருவிழானா ஒரு திருவிழா 2 திருவிழா இல்லைங்க, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றிலி கோவில் இருக்குங்க. ஒன்று முடிகிறதுக்குள்ளே இன்னொன்று முடிகிறதுக்குள்ளே இன்னொன்று அப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கு. திருவிழா அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு சாமிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பூ மாலை கோர்த்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து எப்பவும் போல் வியாழக்கிழமை அன்னைக்கு நாங்கள் கோர்த்த மாலை தாங்க. ஒவ்வொரு வியாழனும், அதாவது வாரத்தில் ஒவ்வொரு வியாழனும் இந்த மாதிரி நாங்கள் மாலை வந்து கோர்த்து சாமிக்கு கொடுப்போம். இந்த பூ மாலை வந்து எந்த சாமிக்கு அப்படின்னா எங்களோட கோவில், அதாவது இவர் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு அந்த கோவிலுங்க. கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்ரீ புற்றுக்கன் மாரியம்மன் கோவில். நிறைய கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலேயே வந்து இது ஒன்று. பாருங்கள், நான் பூ மார்க்கெட் என்னுடைய கணவர் கூட நான் போயிருந்தேங்க. கண்குலா காட்சிங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் காலையில் ஒரு 8 o'clock போல் அங்கே இருக்கிற மாதிரி போனேன், 8 or 9 நினைக்கிறேன். பட் அப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் வீடியோ காமிக்கல. எது கொட்டி முடித்து வச்சுருக்காங்களோ அதை தான் நான் காமிச்சிருக்கேன். அங்கே மட்டும் உள்ளே போயிட்டிங்கன்னா வெளியே வர்றக்கே மனசு இருக்காதுங்க, அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே பூ மார்க்கெட் போகிறது ரொம்ப பிடிக்கும். அவர் எப்போ பூ மார்க்கெட் போனாலும் நான் அவர் கூட கிளம்பிடுவேங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மி விலைக்கு வந்து திராட்சை, அதுக்கப்புறம் ஆப்பிள், மாதுளம்பழம், சாத்துக்குடி இந்த மாதிரியெல்லாம் வந்து வண்டியில் ஓரத்தில் வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இதில் வந்து நான் இந்த டைம் வந்து ஆப்பிள் அண்டு மாதுளம்பழம் வாங்கலை. எப்போவுமே நான் பையனுக்காக வாங்குவேன், ஏன்னா அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக வேர்க்குருங்க, அதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குன்ட்டு அது இல்லை. ஸோ நான் திராட்சை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதையும் நான் உங்களுக்கு விலாகில் காமிப்பேன். இதில் என்னென்ன பூக்கள் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி விலாகு போடக்கூடாதுங்க. அங்கே போனேன், இங்கே போனேன், இது சமைச்சேன், அது சமைச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி நாம் செய்ய மாட்டோம். ஏன்னா எப்பாவது ஒரு இப்போ திருவிழா அப்படிங்கிறது வந்து அந்த திருவிழா டைமில் தான் நம்ம அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த பூ மார்க்கெட் போகிறதெல்லாம் வந்து எப்போ எனக்கு முடியுமோ அப்போ நான் போவேன். ஸோ இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும்னு வீடியோ எடுத்து போடுறேன். இதில் போர் அடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பூரா பூக்களாகவே காமிச்சிட்ருக்கான்னு நினைக்காதீங்க, போக போக தெரியும். இந்த விலாக் வந்து என்னென்னலாம் காமிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த விலாகு. இந்த பூக்கள் தாங்க நாங்கள் வாங்கினது. பாருங்கள், ரோஸ் வாங்கியிருக்கோம், அடுத்தது ஜம்பங்கி ஃப்ளவர் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த அழகான மஞ்சள் கலர் ஃப்ளவர் மேரிகோல்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நாங்கள் வாங்கியிருக்கோம். இது போக மீதி இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். என்னுடைய பழைய விலாகு பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பூக்களெல்லாம் வந்து நாங்கள் எப்படி இப்போ செடியெல்லாம் எதுக்காக வச்சுருக்கோம், எவ்வளோ பூக்கள் பூக்குது அப்படின்ட்டு இதில் நான் காமிச்சிருப்பேன். பாருங்கள், இந்த திராட்சை தான் நான் வாங்கிட்டு வந்தேன். விலை கம்மிங்க. வந்து எப்படின்னா 1.5 கிலோ வந்து 100 ரூபா. அவங்க வந்து 1.5 கிலோக்கு மேலேயே எனக்கு போட்டு கொடுத்தாங்க. கருப்பு திராட்சை. எனக்கு பச்சை திராட்சை ரொம்ப பிடிக்கும். வேறு வழி இல்லாமல் கருப்பு திராட்சை வாங்கினேன். ஏன்னா கருப்பு திராட்சை தான் ரொம்ப சத்து ஜாஸ்திங்க. பாருங்கள், இதெல்லாம் தான் எங்களோட செடியில் பூத்தது. முதல்ல கொஞ்சம் எடுத்து பிரித்து வச்சுட்டோம். பூ பொரிக்கும் போது இந்த மாதிரி தான் ஒன்றா நாங்கள் போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் கீழே கொட்டி தனித்தனியாக பிரித்து வைப்போம். அந்த மாதிரி தான் என்னோடய கணவரும் நானும் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டுருக்கோம். ஆகலையே நான் ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. இது வந்து என்ன அப்படின்னா, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் அந்த ஒரு கஷ்டம் தரக்கூடிய விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. இது நான் வந்து யார்கிட்ட எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னுடைய குழந்தை வந்து எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்ட்டு நான் வந்து ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தை என்னோடய குழந்தை. அவன் வந்து குழந்தைனே தான் நான் எப்போவுமே, பெரிய பசங்களாக இருந்தாலும் நான் யாராக இருந்தாலும் நான் குழந்தைன்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து அவன் காலேஜ் படிச்சுட்ருக்கான், ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கான். என்ன ப்ராப்ளம்னா லைட்டாக சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது கொஞ்சம் குழந்தை மாதிரி இருப்பான், பிஹேவியர் அப்படி இருக்கும். பட் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களோ குணங்களோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தையாக இருப்பாங்க. அவனால் முடிஞ்சதை அவன் ட்ரை பண்ணுவான். ஒன்று சொல்லி கொடுத்துட்டா அப்படியே அவன் பண்ணுவான். ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் அவனால் பண்ண முடியும். அதெல்லாம் நான் செக் பண்ணேன். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு குழந்தையவன். மைல்டு ப்ராப்ளம், ரொம்ப டீப்பாகவும் ப்ராப்ளம் இல்லை, பட் மைல்டான ப்ராப்ளம் இருக்குது. ரெகுலராக வந்து டாக்டர் செக்கப்புக்கு நான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ சைக்காலஜி டாக்டரையும் நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ
எவ்வளவோ பரவாயில்ல சூப்பராக தேறிட்டு வர்றான். ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய சோசியல் பிஹேவியர் வெளியே வந்து நிறைய கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ வரி கட்டுறதாகட்டும், தண்ணி பில் கட்டுற இடம், கரண்ட் பில் கட்டுற இடம், இந்த மாதிரி பொது இடங்களுக்கு லைனில் நிற்கிற மாதிரியானது, அந்த பொறுமை, அந்த கான்சென்ட்ரேட்டு, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எல்லா விஷயங்களும் நான் எதெல்லாம் நான் போய் பண்ணுறனோ ஒரு மளிகை பொருள் வாங்குறதாகட்டும் எல்லாமே அவனை வந்து மிங்கிலாக வைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆக வச்சது தாங்க இந்தளவுக்கு அவன் சூப்பராக வந்துட்டுருக்கான். என்ன விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, தெரிஞ்சவங்க கிட்ட ஓகேங்க. இப்போ தெரியாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த குழந்த மாதிரி இருக்கிறவங்கள உடல் ஊனம் பிரச்சனை இருக்கிறவங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சைக்காலஜி ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு போகிற ஒவ்வொரு இடத்துலையும் மற்றவங்களுக்குலாம் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இவன் குழந்த மாதிரி பேசுகிறான், ஏதாவது கோச்சுப்பாங்களோன்னு பயந்துட்டு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமை தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு சோக கதை இருக்குங்க. அந்த மாதிரி தான் என்னோடய கதையும். பாருங்கள், நான் என்ன காமிச்சேன்னா இந்த அம்மன் பாருங்கள், இந்த அம்மனுக்கான நாங்கள் பூ வந்து கோர்த்துருக்கோம். இந்த அம்மன் சாமிக்காக தான் நாங்கள் பூ மாலை கோர்த்துருக்குறோம். இப்போ கொண்டம் திருவிழா அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரிஜினலாகவே அந்த சவுண்டோட கேளுங்க. ஏன்னா கம்பத்தாட்டம் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய ஆட்டங்க. இந்த சவுண்டு மத்தளம் அடிக்கிறதெல்லாம் கேளுங்க. நான் அது வந்து போட்டிருப்பேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் கடைசியில் நான் பேசுவேன் உங்ககிட்ட, நீங்கள் கேளுங்க. பாருங்கள் அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு. இப்போ நீங்கள் கேளுங்க. ஒரிஜினல் சவுண்டோட நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம பாரம்பரிய கலைங்க. கம்பத்தாட்டம் அப்படிங்கிறது அந்த பசங்க, அதுவும் காலேஜ் படிக்கிற பசங்களாம் ஆடினாங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி அழகாக ஆடுவாங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப ஆசைங்க. நான் லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்ச பிறகு நான் வீட்டுக்கே வருவேன். டெய்லி இது நடக்கும். பாருங்கள், இதுதான் சாமி. இந்த மாதிரி எல்லோரும் திருநீர் வாங்கிட்டு இருந்தோம். ஒரு குழந்தை வந்து படிக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு அறிவு இருக்குது, எப்படி இருந்தாலும் பொழைச்சிக்கும்னு நம்ம நினச்சிப்போம். ஏன்னா வந்து கல்வி நல்ல மார்க் எடுத்தவங்கெல்லாம் பெரிய பெரிய லெவலில் இருப்பாங்கன்ட்டு இல்லை. எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டனாலும் அறிவு வச்சு பொழைச்சிக்கிறாங்க. அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சைக்காலஜி ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களோட பேரண்ட்டுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும். அதனால தான் நான் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறேங்க. ஓகேங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க எனக்கு மோட்டிவே. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு விலாகில் பார்க்கலாம். இன்றைக்கி போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா அங்கே இங்கேன்னு இது இல்லாமல் ஃபுல்லாக கோயில் அந்த தெய்வீக இதுலேயே நம்ம இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். கடைசியில் நம்ம அம்மன் படத்தோடு இந்த வீடியோ முடிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான ஒரு விலாகில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மத்தள சவுண்டு, இந்த கம்பத்தாட்டம்லாம் தனியாக ஒரு வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.